First family trip without baby. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். நாங்கள் மெரினா மால் போயிருந்தோம். ஸோ மெரினா மாலில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் போட போகிறேன். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் ஷாப்பிங்லாம் எதுவும் பண்ணலை. நாங்கள் நேராக வந்து மெரினா மால் போயிட்டு ஈவினிங் தான் நாங்கள் போனோம். போயிட்டு நேராக போய் நாங்கள் கேம் ஜோனில் வந்து குழந்தைங்கள போய் விட்டுட்டோம். கேம் ஜோனில் வந்து குழந்தைங்க ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கேம் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு வந்து நம்ம டாப் அப் பண்ணிக்கணும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டில் வந்து மினிமம் வந்து 1500 வந்து நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். டாப் அப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே நிறைய கேம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டேப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் விளாட்லாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்களோட நம்மளும் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க நல்லா விளையாடி முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே வந்து நாங்கள் டின்னரும் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ சாட்டர்டே சண்டே குழந்தைங்க எங்கேயாவது வெளியில் போகணுன்னு சொல்லுவாங்க. இந்த வெயில் மழையெல்லாம் வந்து நமக்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறது தெரியாது. ஸோ வந்து இது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் நல்லா டின்னர்லாம் முடிச்சுட்டு ஹாப்பியாக நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த ஹாப்பினஸ்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சூப்பராக இருக்குமா வீடியோ? ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ வந்து ஜாலியாக வந்து கிளம்பிட்டோம். மெரினா மாலுக்கு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். என்னோடய குழந்தைங்க ஒரு அழகாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ சாட்டர்டே ஈவினிங் ரொம்ப ஜாலியாக எல்லோரும் கிளம்பி மெரினா மால் போயிட்டுருக்கோம். என் அண்ணி கூட தான் நான் போயிட்டுருக்கேன். என் அண்ணி தான் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. இது என்னோடய அண்ணன் பையன். ஸோ ஜாலியாக வந்து நாங்கள் மெரினா மால் வந்து போயிட்டுருக்கோம். எங்கள் கூட நீங்களும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து போகிற வழி சும்மா நான் ஜஸ்ட்டு வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ நைட் டைம் தான், ஈவினிங் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் என்ட்ரிக்கு வரோம். மெரினா மால் என்ட்ரு ஆகிறோம். ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஹாப்பி. என்னோடய குழந்தைங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அவங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் இந்த மெரினா மாலுக்கே நாங்கள் போனோம். ஸோ அங்கே இருக்க ஷாப்ஸு, மெயினாக வந்து எஸ்கலேட்டர்ஸ்லாம் குழந்தைங்க வந்து அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அழகாக வேடிக்கை பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக வந்து அங்கே டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த டெக்கரேஷனு. ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பாருங்கள், எங்கள் பசங்க கேம்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. போன உடனே ஜாலியாக கேம்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய டாட்டரும் அங்கே எங்கன்ட்டு அவளுக்கு ஏற்ற மாதிரி கேம்ஸும் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். பட் அவளுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணான். இதோ அவளோட பால் கேம் வந்தாச்சு. பால் வந்து அந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே வந்து அந்த ஹோல்குள்ளே போடணும். எவ்வளோ ஸ்பீடாக போடணுமோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஆடப் ஆகும் இந்த கார்டில். ஸோ அவளே இண்டிபெண்ட்டாக நான் விட்டுட்டேன். ஸோ இண்டிபெண்ட்டாக அவள் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இண்டிபெண்ட்டாக விட்டுட்டேன். அவளே தான் விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என் அண்ணனும் என்னோட பையனும் என்னோட அண்ணன் பையனும் சேர்ந்துட்டு அவளை போட்டு கலாச்சிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பேஸ்கெட் பால் கேம்னு சொல்லிட்டு ஒரு கேம் இது. ஸோ இதில் வந்து பால் வந்து இந்த டைமுக்குள்ளே அந்த பேஸ்கெட்குள்ளே போட்டுகிட்டே இருக்கணும். ரொம்ப ஸ்பீடாக போடணும். பசங்களும் ரொம்ப இதுவாக விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி இது வந்து எப்படின்னா பாயிண்ட்ஸ். அவளும் வந்து அண்ணாங்க விளாட்றத பார்த்துட்டு அவளுக்கும் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணி விளாடணும் அப்படிங்கிற ஆசையில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. ரொம்ப என்ஜாய் பண்ணா. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னோடய டாட்டர் வந்து எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க விளாட்றத பார்த்தா நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பாருங்கள், ஜாலியாக இருந்தது. ஸோ க்யூட்டாக வந்து தண்ணியெலாம் ஸ்ப்ளாஷ் பண்ணிவிட்டு கேம் வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது இல்லாமல் அடுத்து கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வடம் பிடிச்சிட்டு இருந்தா. அதுக்கும் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஜஸ்ட்டு கார் விளாட்றதுக்கு இது பண்ணியிருந்தோம். அவளுக்கு எப்படி விளாட்றதுன்னா அவளுக்கு தெரியல. பட் இண்டிபெண்ட்டாக பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அவளை. ஏதோ அவளை என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் விட்டுட்டேன். பட் கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரத்துலேயும் முடிஞ்சிடும். ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து 1 மினிட் 2 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடுது டைமிங்கு. ஸோ அதனால் குழந்தைங்க வந்து
அந்த நேரத்துக்குலாம் அவங்க பண்ணணும். இந்த மாதிரி குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த டைமிங் வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. அவங்க கொஞ்சம் நேரம் டவுட்டு கேட்குறது, இதிலே இந்த டைம் போயிடுது. இருந்தாலும் அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், இண்டிபெண்ட்டாக அவங்களே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இதோ என்னோடய அண்ணன் பையனும் முகேஷ் குட்டியும் என்னோட பையன் சித்துவும் வந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த பம்பர் கார் கேமு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பையன் வந்து தனி காரும், என்னோடய அண்ணன் பையனும் என்னோடய பொண்ணும் வந்து ஒரு காரும் வந்து போனாங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் என் பொண்ணு வந்து ரொம்பவே பயந்துட்டா. அது வந்து ஒரு மாதிரி இடிக்கிற மாதிரி வருதா, அவர் எல்லாத்தையும் இடிக்கிறப்போ அவள் ரொம்ப பயந்துட்டு போதும் 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 போதும்னு சொல்லிட்டு அவள் கத்திகிட்டு இருந்தா. எங்களுக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் விர்ச்சுவல் ரியாலிட்டி அதையும் நாங்கள் போனோம். நான் ஆக்சுவலி அதுக்கு மட்டும்தான் நான் போனேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அது நான் என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சும்மா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு டின்னரும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறப்போ நைட்டு வந்து 10:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதனால தான் நைட் என்னால் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு போட முடியல. அதான் மார்னிங் நான் வந்து எடிட் பண்ணிவிட்டு போடுறேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்கள் வீக்கெண்டை வந்து இந்த மாதிரியே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.